கோஆப்ரேட்டிவ் மேனர். ஸோ என்ன சொல்ல வராங்க இதில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, என்ன நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் வந்து செய்யறதுக்கு தயங்கவே வேண்டியதில்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாபாக இருக்கட்டும், இல்லை சில பேருக்கு ஹாபி வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, அதை செய்யணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அது விருப்பம் இருக்குது, அவங்க ரொம்ப அதை வந்து நேசித்து செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அதை செய்யறதுல வந்து தயங்க வேண்டாம், செஞ்சிடணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் இப்போ வந்து இந்த டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சனல் க்ரோத்துக்கு வந்து அதாவது கரியர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கலைத்துறையிலையோ இருக்கிறவங்களுடைய பர்சனல் க்ரோத்துக்கு வந்து இது கரெக்டான டைம், உகந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, டைம் ஆஃப் கிரேட் பர்சனல் க்ரோத் அப்படின்றது தெளிவாக கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் வித் அதர்ஸ் இன் அ கோஆப்ரேட்டிவ் மேனர், இது ரொம்பவே முக்கியமானது. இப்போ மற்றவங்களோட ஒரு டீம் பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து செய்கிறதா இருந்தால்